கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை யார் எந்த இடத்துலேருந்து எங்கிட்ட எதிர்மறையான விஷயங்களை தாக்கி உங்களை லாக் பண்ண நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக சோர்ந்து போய் உட்காரக்கூடிய நிலைமை வரவே வராது. சிம்மராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக காத்திருந்த தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைவேற போகுது. எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இப்போ நம்ம பார்க்க போகிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். 2025 நம்ம கடந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்டார்டிங் அப்படின்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்ன? 2026 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குமா, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துருமா அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதை எதன் அடிப்படையில் பார்ப்போம் அப்படிங்கும்போது, கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், அதுக்கடுத்து செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகுகேது பகவான், சனி பகவான் போன்ற 8 கிரகங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வருட பலன்கள் பார்க்க போகிறோம். அப்போ இந்த 8 கிரகங்களுடைய அமைப்பு இந்த 2026 பிறக்கும்பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் வருடம் ஆரம்பிக்கும் போது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வருடம் துவக்கத்திலேயே 4 கிரகங்கள், ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான, முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களான 4 கிரகங்கள் ஒரே ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க, தனுசு ராசியில். அதுவும் காலபுருஷன் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், அதே போல் காலபுருஷனுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான். இந்த 4 கிரகங்களும் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்கன்னா, நம்முடைய தனுசு ராசியில் அமர்ந்திருக்காங்க. ஓகே, இவங்க 4 பேரும் அமர்ந்தனால என்ன நடக்க போகுது, இதனால பெரிய மாற்றம் வந்துருமா அப்படின்னா, இந்த 4 கிரகங்களையுமே அந்த தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் டைரக்டாக மிதுன ராசியிலேருந்து பார்க்கார். அப்போ எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளோ பெரிய மன அழுத்தங்களில் நம்மளுடைய 12 ராசிக்காரர்களும் இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக, தன்னுடைய பார்வையின் மூலமாக குரு பகவான் அத்தனை ராசி அதிபதிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 4 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய உலகியல் ரீதியாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உலகியல் ரீதியாக இன்னொரு பெரிய ஒரு சிக்கல்கள், ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. என்ன மாற்றம்னா, ராகு இன்னும் கும்பத்தை விட்டு கடக்கலை. அப்போ கும்பத்தை விட்டு கடக்காதனால கிட்டத்தட்ட இந்த வருடத்தில் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மே மாதத்துக்கு பிறகு உலகியல் ரீதியாக சில சீற்றங்கள் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு காற்று மூலமாக ஏதாவது சின்ன சின்ன வியாதிகள், இப்போ நம்ம கொரோனாலாம் வந்துச்சு பார்த்தீங்களா, எதிர்பார்க்காததான் கொரோனா, அதே மாதிரி சின்ன சின்ன வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அது நம்மளுடைய இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா, நம்முடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்முடைய சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் என்ற கிரகங்கள் தனுஷ் ராசியில், ராகு பகவான் பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக கும்பராசியில் இருப்பார். அதாவது துவக்கத்தில் கும்பராசியில் இருப்பார். அதுக்கடுத்து கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். ஓகேவா. சனி பகவான் ஆல்ரெடி இந்த வருடம் முழுவதுமே என்ன பண்ணுவார், மீன ராசியில் தான் பயணம் செய்வார். இதில் நம்மளுடைய ராகு கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசம்பர் மாதம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ராகு பகவான் மகர ராசிக்குள்ளேயும் கேது பகவான் கடக ராசிக்குள்ளேயும் நுழைவாங்க. நம்மளுடைய குரு பகவான் பார்த்திங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருக்க குரு பகவான் ஜூன் மாதம் கரெக்டாக ஆரம்பத்தில் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக கடக ராசிக்குள்ளே நுழைகிறாரு.
அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் என்ன பண்ணுவார், சிம்ம ராசிக்குள்ளே நுழைவார். அப்போ இந்த கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வருட கிரகங்களில் இந்த வட்டம் குரு பகவான் மட்டுமே கொஞ்சம் அதிகமாக 3 ராசிக்கு தன்னுடைய பெயர்ச்சிகளை செலுத்துகிறார் என்று பார்க்குறோம். மற்ற கிரகங்கள் எல்லாமே அந்தந்த நிலையில் மாத கிரகங்கள் அப்படியே கரெக்டாக 45 நாட்களுக்கு ஒருக்க செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் கரெக்டாக அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. சூரிய பகவான் கரெக்டாக மாதத்துக்கு ஒருக்க அவர் என்ன பண்ணுவார், பயணம் செய்வார். இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம். ஆரம்பமே உங்களுக்கு அற்புதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்க போகிறாங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி இந்த 2026 நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்க. எப்பவுமே ஒரு ராசியின் அதிபதி எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அந்த ராசியின் அதிபதி உச்சத்தை நோக்கி பயணிக்க போகிறாங்க அப்படின்னா அது ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வருடம் உங்களுடைய ராசியின் அதிபதியான சூரிய பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல, 5க்குரியவன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து குரு 5ஆம் இடத்தை பார்க்க. இதுதான் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்க போகுது. அதாவது சிம்ம ராசிக்கு கேது உள்ளே உட்காந்துருக்காரு, சனி 8ல் உட்காந்துருக்காரு. இதில் நிறைய பிரச்சனையை சந்திக்கணுமோ, போராட்டத்தை சந்திக்கணுமோன்னு சொல்லி இந்த 2025 கடக்கவங்களையும் நீங்கள் பட்ட பாடு உங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ மன அழுத்தங்கள், அவ்வளோ பிரச்சனைகள், சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு கவலையோடு தான் நீங்கள் இந்த 2025 அதுவும் மேக்கு அப்புறம் நீங்கள் கடந்த வாழ்க்கை நிறைய பிரச்சனை. ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் எப்படா நகர்த்தி செல்வோம், எப்படி இதை சமாளிப்பது அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தன்மையில் உங்களால் செயல்படவே முடியலை. என்ன யோசித்தாலும் அதுவுமே தவறாக போயிடுது. எதை சொன்னாலும் குத்தம், நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம் அப்படின்னு நிறையா அழுத்தம் இருந்துச்சு. ஸோ இந்த அழுத்தம், இந்த போராட்டம், இந்த கவலைகள் கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸேஷன் கிடைக்காதா அப்படிங்கிற தன்மையில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கே மன திருப்தி இருக்கும். அப்பா, நம்ம இந்த வருடம் துவக்கத்திலேருந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை தருது. பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கிரக ரீதியாக குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அதே போல் நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பூர நட்சத்திரக்காரர்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த மேயிலிருந்து நிறைய அழுத்தத்தை சந்திச்சிட்டிங்க. ஸோ அந்த அழுத்தத்திலேருந்து இனிமேல் விடுபட போகிறீங்க, ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருந்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தை, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்மாசனத்தை வேறு ஒருத்தவங்க சூழ்ச்சியின் மூலமாக பறிச்சிட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தத்தை நீங்கள் கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிடலாம். மீண்டும் உங்களுக்கே கிடைக்கும். இந்த பீனிக்ஸ் பறவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பறவை பார்த்திங்கன்னா எத்தனை முறை தன்னை அழிக்கக்கூடிய சூழ்நிலையில் போனாலும் மீண்டும் என்ன பண்ணுவாங்க, புதுப்பிச்சு பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களை யார் எந்த இடத்துலேருந்து எங்கிட்ட எதிர்மறையான விஷயங்களை தாக்கி உங்களை லாக் பண்ண நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக சோர்ந்து போய் உட்காரக்கூடிய நிலைமை வரவே வராது. நீங்கள் உங்களுடைய இயக்கத்தை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு அற்புதமான வருடம்தான் இந்த 2026. சரி, இந்த 2026 ஜூன் மாதம் வரையும் நல்ல ஒரு ஏற்றம் செய்யட்டும். அப்போ இந்த ஏற்றத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னா, புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக தொடங்கலாம். ஓகேவா? அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஜூன் மாதம் வரை அதிகமாக இருக்குது. ஜூனுக்கு அப்புறமும் ப்ராசஸ் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா
ஜூனுக்கு அப்புறம் போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த வெளிநாடு நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு வேண்டிய ஒரு நேர்மையான, உண்மையான நபர்கள் இருந்தால் மட்டும்தான் வெளிநாடு போகணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது, அவசரப்படக்கூடாது. யோசித்து நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ராசியில் கேது உட்கார்ந்துருக்காரே, அப்போ இந்த கேது பகவான் வந்து இந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு மேலே தான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போவார். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் ராசிக்கு கரெக்டாக என்ன பண்ணுவார், 6ஆம் இடத்துக்கு மாறுவார். ஸோ அப்போ இந்த நிலைகளில் இந்த கேது ராகுவும் ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்களா, இவங்க நம்ம லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அதற்கேற்ற ஒரு நல்ல வழிபாடை மட்டும் பின்பற்றினா போதும். நீங்கள் லைஃப்பில் ஒரு எதிர்மறையான விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அப்போ கேது உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறனால நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அரச மர விநாயகர், அரச மரத்தில் அமர்ந்திருக்கிற விநாயகரை போய் பார்த்து மனசார வழிபாடு செய்யும். அவரை மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மாற்றம் உண்டு. அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் உங்களுடைய வேலையை தொடங்கணும். கேது டிசம்பர் மாதம் வரை இருக்கிறனால நீங்கள் விநாயகரை பார்க்காமல் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பின்பற்றும். இந்த 2 வழிபாடையும் நீங்கள் கரெக்டாக பின்பற்றினால் எதிர்மறையான விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத கவலைகள், சும்மா உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க நபர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே டோட்டல் காலி, ரிலாக்ஸாக இருக்கலாம். ஓகேவா? அதே போல் சிம்ம ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக காத்திருந்த தன்னுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைவேறப்போகுது. நீங்கள் என்ன விஷயத்துக்காக காத்திருக்கீங்களோ அந்த விஷயத்தில் மன திருப்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதே போல் நம்முடைய சிம்மராசி பெண்களுக்கு வேலையில், தொழிலில், தன்னுடைய குடும்பஸ்தானத்தில், அதே போல் படிப்பு விஷயங்களில், எல்லா விஷயங்களிலுமே ஒரு ஏற்றம் என்பது உறுதியாக உண்டு. இந்த வருடத்தில் சிம்மராசி அன்பர்கள் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, கட்டாயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை பெறுவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் சிம்மராசி பெண்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக கிடைக்கப் போகின்றன. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகங்கிறது வேறு. பொது பலன்களில் சிம்ம ராசிக்கு இந்த 2026 வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அப்போ குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கிட்டத்தட்ட ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரையும் பயணிக்க போகிறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வாய்ஸாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலைவலி அடிக்கடி வரும், முதுகு வலி வரும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனால இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் எதுவுமே செயல்படுத்தக்கூடாது. இப்போ தலைவலி அதிகமாக வருதுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை குழப்பங்கள் நமக்கு அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், தலை ரொம்ப வலிக்கு பாரமாக இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரையும் எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ள உள்ளே புகுத்தாதீங்க. என்ன நடந்தாலும் இறைவன் செயல், நம்ம வழிபாடை கரெக்டாக பின்பற்றுவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கையுடன் மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்க. உங்களுக்கு எந்த அழுத்தமும் வராது. அதே போல் உணவு பழக்க வழக்கங்களை ரொம்ப கவனமாக இருங்க. கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வருடமாக, அற்புதமான வருடமாக வாழ்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டாகும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கான இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போது, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தின் பொது பலன்களே. இதை தாண்டி உங்களுடைய மனசில் இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் குடும்ப ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். என்னால் முடியலை, நான் எவ்வளவோ இறங்கி போயிட்டேன், ஆனால் என்னை மீண்டும் மீண்டும் ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிகிட்டே இருக்காங்க, அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயங்கள், இப்படி எந்த சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஜாதக ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னை
தொடர்பு கொள்ளலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடு செஞ்சே மாற்றம் ஏற்படுத்திக்கலாமா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் கொஞ்சம் கிரகங்கள் பலவீனமாக இருந்தால் என்ன பரிகாரங்கள் செஞ்சால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேர், நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, தற்போது நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதேபோல் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.